மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். Prestige presents dining table with Rajeshwari. ஹாய், நான் உங்க ராஜேஸ்வரி. Prestige present dining table co-sponsored by ஆச்சி மசாலா. இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னா ப்ரான் பேட்டி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? சரி, அந்த டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரான் பேட்டி செய்ய தேவையான பொருட்கள்: இறால், எண்ணெய், உப்பு, உருளை, இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, கொத்தமல்லி, முட்டை, கார்ன்ஃப்ளவர், பிரெட் கிரம்ஸ். ப்ரான் பேட்டி தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 250 கிராம் அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது தான். இது அப்படியே போட்டுடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ப்ரெஸ்டீஜ் எண்டூரா மிக்ஸி. தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். ப்ரான் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு போல் எடுத்து நல்லா இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். ஸோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஏன் போடுறோன்னா இது ஷேப் வர்றதுக்காக போடுறோம். ஸோ அப்போ தான் ப்ரான் பேட்டி வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். போதும், இதுவே போதும். நான் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுட்டேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளோர். இதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கை வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி வந்து நீங்கள் யோசிக்கலாம் இது அரைக்கும் போதே சேர்த்து அரைக்கலாமே, பட் அப்படி அரைச்சி போட்டால் அந்த ஃப்ளேவர் வேறு டேஸ்ட்டு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் கடிச்சு சாப்பிடும் போது அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். 2 முட்டை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போதும். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் கரம் மசாலா. நல்லா இதை கிளறி விட்டுடலாம். இந்த டிஷ் நான் கடைசியாக எப்போ செஞ்சேன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் செஞ்சேன்னா. என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம், கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்து பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சப்பாத்தி மாவுலாம் வீட்டில் உருண்டை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. கொத்து சப்பாத்தி, கொத்து பரோட்டா மாதிரி கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்காக கண்டிப்பாக நான் அடுத்து வர எபிசோடில் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பேன் நல்லா காஞ்சிட்ருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு.
நம்ம அதிகமாக இதில் வந்து எண்ணெய் நிறைய ஊற்றி வடைலாம் பொரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கல. ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு தான் எண்ணெய் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும். ஸோ இதை வந்து நம்ம கட்லெட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நானே தான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நான் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது நல்லா முட்டைக்குள்ளே போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து பேனில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து பேனில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சீ ஃபுட்டுன்றதுனால இது சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். சிக்கன், மட்டன் அந்த மாதிரி நீங்கள் மற்ற மீட்டில் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ். ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் மாற்றிக்கலாம். ப்ரான் பேட்டி ரெடி ஆகிடுச்சு. நம்ம லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். கேரட், குக்கும்பர், பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான ப்ரான் பேட்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி. பாய்.